திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாயருள்வாய். தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. இன்னைக்கு நாம் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ் வரிசை பிரகாரம் பார்த்துக்கிட்டு வரோம். வரிசையில் 56வது பாடல். அரி அயன் புட்பி, காஞ்சிபுரம் தல திருப்புகழ். இன்றைக்கி நம்மளை அருணகிரிநாதர் நல்லா வறுத்தெடுக்கிறாரு. பாடல் அவ்வளோ கடுமையானது, சந்தமும் கஷ்டமானது. சங்கீத ஞானம் தெரிஞ்சவங்களுக்கு இது வாழைப்பழம் போல் போகும். நம்மளுக்கு தான் அடிப்படையே தெரியாது. எனக்கு அடிப்படையே தெரியாது. ஆகையினால் நான் ஒவ்வொரு நாளும் கடலுக்குள்ளே முழுவி முத்தெடுக்கிற மாதிரி இருக்குது. வாங்க இப்போ நம்ம திருப்புகழை படிப்போம், பாடுவோம். இப்போ இதுக்கான சந்தத்தை பார்ப்போம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் அப்படின்னா என்னான்னு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறை கூற வேணான்னு அன்போடு கேட்டுக்கிறேன். அதே சமயத்தில் இந்த வயசானவங்களுக்கு ஏன் இந்த மேக்கப்பு, ஏன் இந்த நகை, இதெல்லாம் கேட்கக்கூடாது. இதெல்லாம் அநாகரிகம். இவ்வளோ நகை பற்றற்று இருங்கன்றாங்க. இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை, நான் தான் சொல்லணும். பாடுற நான் தான் பற்றற்று இருங்கன்னு. ஆனால் நான் சொல்லலையே. அந்த அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. நாம் இன்றைக்கி கீழே விழுந்தா கூட நம்மளை தூக்கி போய் போடுறதுக்கு 20,000, சிம்பிளாக சொல்கிறேன், 20,000 இல்லாமல் பாடி வெளியே போகாது. பற்று இல்லாமல் எப்படி இருப்ப? அடுத்த வேலைக்கு என்னான்னு இப்பயே தேடுறேன். பற்று இல்லைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறோன்றதுக்காக எதை வேணால் சொல்கிறது உங்களுடைய இஷ்டம் கிடையாது. என்னுடைய தனி மனுஷி, என்னுடைய விருப்பத்தை நீங்கள் சொல்லக்கூடாது. எனக்கு என்ன போட்டுக்கணும், நான் எப்படி இருக்கணுன்றதை நான் நிர்ணயம் பண்ணணும். நீ சொல்லி நான் செய்யக்கூடாது. வாங்க இப்போ நாம் திருப்புகழை படிப்போம், பாடுவோம். வாங்க. திருச்சிற்றம்பலம். அரி அயன் புட்பி குழுமியும் கொண்டு அமரர் வந்திக்க தட்டுருவ சென்று அவுணர் அங்கத்தை குத்தி முறித்து அங்கு ஒரு கோடி அலகை நின்று ஒத்தி தித்தி அறுத்தும் பழையம் கொட்ட சக்கடி கற்று அந்தரியுடன் பற்றி குச்சரி முச்சும் படிபாடி பரிமுகம் கக்க செக்கன் விழித்தும் பவுரி கொண்டெட்டு திக்கை உடைத்தும் படுகலம் புக்கு தொக்கும் நடிக்கும் படிமோதி படைபோரும் சத்தி பத்ம நினைத்தும் சரவணன் கச்சி பொற்பன் என பின் பரவியும் சித்த வரத்தொண்டு அடைவேனோ. பெரிய தன் செச்சை கச்சு அணிவெற்பும் சிறிய வஞ்சி கொத்து எய்த்த நுசுப்பும் பிரிதி ஒழிந்தும் ஒக்க கைக்கிளை துத்தம் குரல் ஆதி விரிவில் கண்டு இக்கட்பட்ட உருட்டும் கமுகமும் சிற்ப சித்திரம் உருக்கும் பிரிதி அண்டத்தை பெற்று அருள் சிற்று உந்தியும் நீல கரிய கொண்டற்கு ஒப்பித்த கதுப்பும் திலகமும் செம்பொன் பட்டமும் முத்தின் கனவடம் கட்டப்பட்ட கழுத்தும் திருவான கருணையும் சுத்த பச்சை வனப்பும் கருதும் அன்பர்க்கு சித்தி அளிக்கும் கவுரி அம்பைக்கு புத்திர எவர்க்கும்
பெருமாளே. திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். திருமாலும் பிரமனும் தங்கள் மலர்வாய் திறந்து தமது குறைகளை எடுத்து கூற ஒன்று சேர்ந்த தேவர்கள் வணங்கி நிற்க, ஊடுருவச் சென்று உனது வேல் அசுரர்களுடைய உடலை குத்தியும் முறித்தும், அப்போது அவ்விடத்தில் 1,000,000 பேய்கள் நின்று தாளம் போட்டு தாம் தித்தி என்ற தாள ஜதியை கூட்டியும் பலவிதமான இசை கருவிகளை முழக்கி பரிகாசம் பேசியும் துர்க்கையுடன் சேர்ந்து குச்சரி என்னும் ஒரு பண்ணை, குஜரி என்ற ராகத்தை மெச்சி வியக்கும்படி பாடியும், வடவா முகக்கினி போல் தீயை வெளிப்படுத்தி சிவந்த கண்களை விழித்தும் மண்டலமாய் ஆடும் கூத்து வகையை ஆடி 8 திசைகளையும் அதிர்ச்சியுறச் செய்தும், போர்க்களத்தில் நுழைந்து ஒன்று சேர்ந்து நடனம் செய்யவும் அசுரர்களை தாக்கி எவ்விதமான படைகளையும் பொருது வெற்றி பெற வல்ல சக்தி வேலை ஏந்தும் தாமரை போன்ற திருக்கரங்களை தியானித்தும், சரவணன் என்று காஞ்சிமா நகரில் வாழும் அழகன் என்றும் பின்பு பலவாறு போற்றியும் அத்தகைய பக்தி என் மனதில் உதிக்கும்படி தொண்டு செய்யும் பேற்றை நான் அடைவேனோ. பெரிய குளிர்ந்த குங்கும குழம்பு கொண்ட கச்சை அணிந்த மலை போன்ற மார்பும், சிறிய வஞ்சிக் கொடி போன்ற இளைத்த இடையும், விருப்பம் முழுவதும் ஒழிந்து ஓர் இசையில் தான் அதிக விருப்பம் என்று இல்லாமல் எல்லா இசை வகைகளையும் கைக்கிளை, துத்தம் முதலான இசை பிரிவுகளில் பகிர்க்கப்பட்ட புரளும் குரல் இசையும் ஸ்வர பேதமும் சிற்ப நூல்களில் சொல்லப்பட்ட அழகிய உருக்கமான நுண்கலையும் இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அண்டத்தையும் பெற்று அருளிதுமான சிறிய வயிறும், இருண்ட கருத்த மேகத்துக்கு நிகரான கூந்தலும், நெற்றி பொட்டும் செம்பொன் பட்டமும், முகத்தின் சிறந்த மாலை கட்டப்பட்ட கழுத்தும், தெய்வ தன்மை வாய்ந்த கருணையும், சுத்தமான பச்சை நிற அழகும் உள்ளவளும், தியானிக்கும் அடியார்களுக்கு வீடு பெற்றை அளிக்கும் அம்பிகையுமான கௌரி பார்வதி தேவி மகனே, எல்லாருக்கும் பெருமாளே. ஒவ்வொரு பதிவிலையும் ஒவ்வொரு பாடல்களையும் நம்ம பாடும்போது இதில் செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியது, இது குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடியது, இது நம்ம வேண்டிய படிப்பு மற்றதெல்லாம் பெறக்கூடியதுன்னுட்டு சொல்கிறோம். ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு இது வச்சுருக்காங்க. அசால்ட்டாக வராங்க, உங்களுக்கு ஏன் இவ்வளோ நகைன்றாங்க. இவங்க பெற்ற தாய் தகப்பனையோ இல்லை இவங்க பொண்ணு பிள்ளைங்களோ எப்படி வளர்த்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன கமெண்ட் பண்ணவங்க ஆனா பெண்ணான்னு தெரியல, அவங்க எந்த மாதிரி இருப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. இதெல்லாம் அநாகரிகம்னு தெரியாமல் கமெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ வாங்க நம்ம மறுபடியும் இந்த திருப்புகழை பாடுவோம். இந்த காஞ்சிபுரத்தில் வாழ்கிற முருகப்பெருமான அவ்வளோ அருமையாக வர்ணிக்கிறாரு. நான் கச்சியப்ப சிவாச்சாரியாரை சொன்ன அப்புறம்தான் அந்த காஞ்சிபுரம் குமரக்கோட்டத்துக்கே போனேன். ஏற்கனவே நான் முதல் முறையாக போயிருக்கிறேன். அப்போ எனக்கு அந்த கந்த புராணம் இதுவெல்லாம் எனக்கு தெரியாது. சின்ன போது போனது, சின்ன போதுனா குழந்தை இல்லை, எனக்கு ஒரு குழந்தை இருந்தது. அப்போ நான் போனேன், என் பெரிய பொண்ணு குழந்தை. அப்போ போனேன், அங்கே எங்கள் மாமா பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சு, அப்போ போயிருந்தேன். அப்போ இந்த தலை வரலாறுலாம் எனக்கு தெரியாது அவ்வளோவா. அப்புறம் இப்போ நான் திருப்புகழ் பாடின பிறகு முருகப்பெருமான் எனக்கு கச்சியப்ப சிவாச்சாரியாரை எடுத்துன்னு வந்து காமிச்ச பிறகு தான் அந்த தலத்துக்கு போன பிறகு அவருடைய அந்த மண்டபத்தெல்லாம் கந்தபுராணம் இயற்றின மண்டபம் எல்லாம் பார்த்து கந்தபுராணம் பாடலை எல்லாம் பாடிட்டு நாங்கள் வந்தோம். ஆகையினால் அந்த அந்த கந்தக்கோட்டம் குமரப்பெருமான் சின்ன பிள்ளையா பாம்பன் சுவாமிகளை ட்ரெயினுக்கு போகிறதுக்கு தயாராக போயின்னே இருக்காராம்.
அதை படித்த பிறகு தான் எனக்கு ரொம்ப ஈர்ப்பாயிடுச்சு. இங்கே ஒரு முருகர் கோயில் இருக்குதே, பார்க்கலையா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து கையை பிடிச்சி இழுத்து போனாராம். எங்கேப்பா இருக்குது எனக்கு ட்ரெயினுக்கு மணி ஆயிடுச்சுப்பான், இங்கே இருக்கிற முருகரை பார்க்காத போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இட்டுன்னு வந்து மூலஸ்தானத்தில் விட்டு அவர் காணாமல் போயிட்டாராம். அப்படி ஒரு பெருமை வாய்ந்தவர் நம்ம குமரக்கோட்டம் முருகப்பெருமான். கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு கந்த புராணம் பாட வச்சார். பாம்பன் சுவாமிகளுக்கு இங்கே இருக்கிற முருகரை பார்க்காத போறியான்னு கூப்பிட்டாரு. திருப்புகழே தெரியாத எனக்கு திருப்புகழை பாட வச்சு, இவங்கெல்லாம் இப்படி பாடாதவங்க தான் இவங்கெல்லாம் பாடி இருக்கிறாங்க, நீயும் பாடுன்னு என்னை பாட வச்சார். எனக்கு அகராதியே தெரியாது. திருவருள், முருகப்பெருமானுடைய திருவருள் நான் பாடுறேன். இதை உங்களுக்கும் கொண்டு வந்து சேர்க்குறேன். உங்களுடைய நல்ல ஆதரவு மென்மேலும் பெருகணும். திருமாலும் பிரம்மனும் தங்கள் மலர்வாய் திறந்து தமது குறைகளை எடுத்து கூற ஒன்று சேர்ந்த தேவர்கள் வணங்கி நிற்க, அந்த திருமாலும் பிரம்மாவும் ஒன்று கூடி அவங்களுடைய குறையை எடுத்து சொன்னாங்க. இதையெல்லாம் வச்சு தான் முருகப்பெருமான் கச்சியப்ப சிவாச்சாரியாரை என்னுடைய கந்த புராணத்தை நீங்கள் தான் எழுதணும் அப்படின்னார். அந்த முருகப்பெருமான் வந்து பிறக்கிற அந்த வரலாறை கந்த புராணமாக அந்த தேவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்க வந்தவர் முருகப்பெருமான். அவர் இந்த அசுரர்களை எல்லாம் அழித்து அந்த தேவர்களுக்கு நல்ல காலத்தை ஆட்சியும் சந்தோஷத்தையும் தந்தவர். இந்திர பதவியை மீட்டு கொடுத்தாரு. அப்படியெல்லாம் தீர்த்தார். அந்த சரவணன் என்று காஞ்சி நகரில் வாழும் அழகன் என்றும் பின்பு பலவாறு போற்றியும் அத்தகைய பக்தி என் மனதில் உதிக்கும்படி தொண்டு செய்யும் பேற்றை நான் அடைவேனோ. இந்த மாதிரிலாம் இருக்கிற பெருமையை நான் பாடுவேனா, நான் சொல்லுவேனா, நான் உனக்கு தொண்டு செய்வேனா அப்படின்னு அருணகிரிநாதரே கேட்குறார். எந்த தவமும் பண்ணலை, எந்த கோயிலும் போய் சுற்றலை. அவர் விலை மாதர்களோடையே இருந்தார். கடைசி நிமிஷத்தில் அந்த வல்லாள கோபுரத்து மேலே ஏறி விழும்போது முருகான்னு சொன்ன ஒரே புண்ணியம், ஒரே வார்த்தை, முருகப்பெருமான் தாங்கி சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்லிட்டு 12 ஆண்டுகள் தவத்தில் இருந்து எழுந்து நீங்கள் திருப்புகழை பாடு அப்படின்னு சொல்லும்போது, நாம் எழுதுகிற பாட்டுக்கு நாம் தான் பேர் வைக்கணும். ஆனால் அருணகிரிநாதருக்கு அவருடைய பேர் தெரியாது. அருணகிரி திருப்புகழ் பாடுன்னு சொன்னார். அந்த மாதிரி பாடி கொடுத்த இந்த திருப்புகழை நாமெல்லாம் பாட பாட நற்கல்வியும் நல் செல்வத்தையும் நல்ல மக்கட்பேரையும் பெறக்கூடிய இந்த அமுதத்தை வாரி வழங்கியிருக்காரு. இதையெல்லாம் பாடி நற்பலனை அடைங்க. திருச்சிற்றம்பலம். நம்ம சந்தத்தை பாடுவோம். தனதனன் தத்த தத்தன தத்தம் தனதனன் தத்த தத்தன தத்தம் தனதனன் தத்த தத்தன தத்தம் தனதானா அரியன் புட்பி கக்குழு மிக்கொன் டமரர் வந்திக்க தட்டுரு வச்சன் அவுணருங் கத்தை குத்தி மூரித்தங் ஒரு கோடி அழகை நின்றொத்தி தித்தையருத்தும் பலவியங்கொட்ட சக்கடி கற்றன் தரியுடன் பற்றி குச்சரி மெச்சும் படிபாடி பரிமுகம் கக்க சக்கன் விழித்து பவுரி கொண்டட்டு திக்கையுடைத்தும் படுகலம் புக்கு தொக்கு நடிக்கும் படிமோதி படை பொருஞ்சத்தி பத்மனி நைந்துன் சரவணன் கட்சி பொற்பனப்பின் பரவியும் சித்த துக்குவரத்தொன் அடைவேணோ பெரிய தன் சச்சை கச்சனி வெப்பம் சிறிய வஞ்சி கொத்தைத்துணு சுப்பும் பிரிதியொழிந்தொக்க கைக்கிளை துத்தம் குரலாதி பிரிவில் கண்டிக்கப்பட்ட உருட்டும் கமுகமும் சிற்ப சித்திரமூருக்கும் பிரிதியண்டத்தை பெற்றருள் சிற்றும் தீயும் நீல கரிய கொண்ட பித்தக துப்பும்
திலதமுன் செப்பொற் பட்டமும் முத்தின் கணவட கட்ட பட்டகம் முத்தும் திருவான கருணையும் சுத்த பச்சை வனப்பும் கருதுமண் பற்கு சித்தியலிக்கும் கவுரியும் பைக்கு புத்தர எவர்க்கும் பெருமாளே கவுரியும் பைக்கு புத்திர எவர்க்கும் பெருமாளே. திருச்சிற்றம்பலம். அரியன் பொற்பிக்க குழுமி கொண்டு அமரர் வந்திக்க தட்டுருவச் சென்று அவுணர் அங்கத்தை குத்தி முறித்து அங்கு ஒரு கோடி அலகை நின்று ஒத்தித்தித்தி அறுத்தும் பலகியம் கொட்டச் சக்கடி கற்று அந்தரியுடன் பற்றி குச்சரி மெச்சும்படி பாடி பரிமுகம் கற்கச் செக்கன் விழித்தும் பவுரி கொண்டெட்டு திக்கை உடைத்தும் படுகலம் புக்கு கொக்கும் நடிக்கும்படி மோதி படை பொறும் சத்தி பத்ம நினைத்தும் சரவணன் கட்சி பொற்பன் என பின் பரவியும் சித்தத்துக்கு வர தொண்டு அடைவேனோ பெரிய தன் செச்சை கச்சு அணிவெற்பும் சிறிய வஞ்சி கொத்து எய்த்த நுசுப்பும் பிரிதும் ஒழிந்து ஒக்க கைக்குலை துத்தம் குரல் ஆதி பிரிவில் கண்டு இக்கப்பட்டுருட்டும் கமுகமும் சிற்ப சித்திரம் உருக்கும் பிரிதியும் அண்டத்தை பெற்றருள் சிற்று உந்தியும் நீல கரிய கொண்டற்கு ஒப்பித்த கதுப்பும் திலகமும் செம்பொன் பட்டமும் முத்தின் கணவடம் கட்டப்பட்ட கழுத்தும் திருவான கருணையும் சுத்த பச்சையும் வனப்பும் கருதும் அன்பர்க்கு சித்தியும் அளிக்கும் கவுரி அன்பைக்கு புத்திர எவர்க்கும் பெருமாளே கவுரி அம்பைக்கு புத்திரர் எவர்க்கும் பெருமாளே. திருச்சிற்றம்பலம். தியானிக்கும் அடியார்களுக்கு வீடு பேற்றை அளிக்கும் அம்பிகையுமான கௌரி பார்வதி தேவிக்கு மகனே எல்லோருக்கும் பெருமாளே அப்படின்னு சொல்லி அருமையான இந்த பாடலை அருணகிரிநாதர் அருளி செய்திருக்காரு. அந்த கௌரி மைந்தனை வள்ளி மணவாளனை அந்த இந்திரன் மருமகனை நம்ம அனைவரும் பாடி பணிஞ்சு எல்லா பேறுகளையும் பெறுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைக்கி கிருத்திகை, இதை நான் முதல்லையே இந்த பதிவை சொல்கிறதுக்கு ஞாபகம் இல்லை. செவ்வாய்க்கிழமை அதுவுமா கிருத்திகை வருது. அனைவரும் மௌன விரதம் இருந்து கூடுமான மட்டும் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரமாவது இருந்து பழகுங்க. முருகருக்கு பூஜை பண்ணி நல்ல சிறப்பை பெறுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.